நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க சொன்னது போல என்னென்ன காரியத்தை சொல்ல வேண்டும்? என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும்? எதன் வழியாக நம்ம நாங்க உங்கள பார்க்க முடியும்? அப்படி என்று சொல்லி நீங்க சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நிச்சயமாகவே எல்லோருக்கும் பயனுள்ளதா இது மாறும். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். பரலோகத்துக்கு போக்குவரத்து செய்வது மற்றும் கர்த்தரின் பகுதிகளுக்கு டெலிபோர்ட் செய்வது எப்படி? இதுல ஒரு விஷயம் சொல்றோம். ஹவ் டு traffic to heaven and how to enter into the realm of God. Hallelujah. Realm of God. Different dimensions. இப்படியாக ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு நன்றியோடு வரவேற்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்கள் மத்தியில் அசைவாடிக் கொண்டு இருக்கிறேன். உங்கள் மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. அன்பு பிள்ளைகளே, மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை கொடுக்க இருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை என்னால மாத்திரம் தான் கரெக்டாக சொல்ல முடியும். அதனால தான் நானே இதை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பாவ காரியங்களை அகற்றிவிட வேண்டும். என்னோடு கூட வர வேண்டும், என்னை பார்க்க வேண்டும், என்னை தரிசிக்க வேண்டும், என்னுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பாவ காரியங்களை விட்டு ஒதுங்கி வர வேண்டும். விட்டு ஒதுங்கி வர வேண்டும். உங்களுடைய பாவ காரியங்கள். இருதயத்தில் கசப்பு இருக்கிறவன், கசப்பை விட்டிருக்கிறவன், இப்படியாக என்னை விட்டு தூர இருக்கிறான். இருதயத்தில் கசப்பு வைத்திருக்கிறவன் என்னை விட்டு தூர இருக்கிறான். நான் யாரோடு கூட இடைப்படுவேன், யாரோடு கூட பேசுவேன் என்று சொன்னால், கள்ளம் கபடில்லாத இருதயத்தின் மக்களிடத்தில் தான் நான் பேசுவேன். கள்ளம் கபடில்லாத இருதயம். கள்ளம் கபடில்லாத இருதயத்துக்குரிய பிள்ளைகளிடத்தில் தான் நான் பேசுவேன். They give much importance to me. அவனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பங்கு எனக்கு கொடுத்திருப்பார்கள். மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்திருப்பார்கள். அப்படியாப்பட்ட பிள்ளைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் அன்பு பிள்ளைகளே. என் அன்பு பிள்ளைகளே. என் அன்பு பிள்ளைகளே. அப்படியாப்பட்ட பிள்ளைகளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியாக நான் என்னை தரிசிக்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற நான், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இப்படியாக மூவரும் ஒருவராய் இருக்கிறோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற நான் என்னை தரிசிக்க வேண்டும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று நான் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனா அந்த வாக்குத்தத்தத்துக்குரிய ஆட்களாய் நீங்க மாறிவிட வேண்டும். என்னுடைய அபிஷேக வல்லமை, அபிஷேக காரியங்கள் பெற்றுக்கொண்டாலும் அந்த அபிஷேக காரியத்தோடு கூட வல்லமை செயல்பட வேண்டும். என் அன்பு பிள்ளைகளை, வல்லமை செயல்பட வேண்டும். அப்போ வல்லமை எப்படி கிடைக்கும் உங்களுக்கு? You should cleanse your heart. You should cleanse your mind. You should cleanse your body. You should be always presentable in my eyes. In my eyes. எப்படி நீங்க குளிக்கும் பொழுது சோப்பு போட்டு தேய்ச்சு குளிக்கிறீங்க. இது ஒரு உதாரணம் என் அன்பு பிள்ளைகளே. சோப்பு போட்டு தேய்ச்சு குளிக்கிறீங்க. அப்போ அந்த சோப்பு போட்டு தேய்த்து குளிக்கும் பொழுது இப்படியாக சுத்தமாக மாறிவிடுவீர்கள். சுத்தமாக மாறுறீங்க. அப்போ சோப்பு என்ன வேலை செய்கிறது? கிளென்சிங் வேலை செய்கிறது. இங்க உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால்
என்னுடைய அக்கினியை பயன்படுத்த வேண்டும் அன்பு பிள்ளைகளே. அதுதான் இங்க சோப்பாக மாறுகிறது. என்னுடைய அக்கினியால மாத்திரம் தான் உங்களால சரியாக கிளென்ஸ் பண்ண முடியும். சரியாக கிளென்ஸ் பண்ண முடியும். பயன்படுத்த வேண்டும். என்னுடைய அக்கினியை பயன்படுத்த வேண்டும். என்னுடைய சிரசின் மேல் அக்கினி இருக்கிறது. அதனால தான் நான் பரிசுத்தமாகவே இருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய சிரசின் மேல் அக்கினி இருக்கிறது. அதனால தான் நான் பரிசுத்தமாய் இருந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது என் அன்பு பிள்ளைகளே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. எனக்காக ஏதாகிலும் ஒண்ணு விட்டு விட்டிருக்க வேண்டும். அங்க ஒரு காரியத்த நீங்க விட்டிருக்கீங்கன்னு சொன்னா, ரொம்ப பிடிக்கிற காரியங்கள் உங்களுக்கு ஒண்ணு இருக்கு. ஆனா அது எனக்கு பிடிக்காது. அத நீங்க விட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அப்போ என்ன நடந்திருக்கு? உங்களால என்ன பார்க்க முடியும். பார்க்க முடியும். பார்க்க முடியும். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்கள் மத்தியில் அசைவாடிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய அபிஷேக வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான், நீங்க சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். எதிர்த்து நிற்க முடியும். என்னுடைய அபிஷேக வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான், சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். இந்த தலைப்பில் உள்ள ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தானை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறேன். சாத்தான் அவன் சபிக்கப்பட்டவனாய் மாறத்துக்கு முன்னாடி அவன் என்னுடைய தூதனாய் இருந்தவன். சபிக்கப்பட்டவனாய் அனுப்பப்படுறதுக்கு முன்னாடி அவன் என்னுடைய தூதனாய் இருந்தவன். நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய தூதனாய் இருந்தவன். அந்த தூதனுக்கு நான் இப்படியாக வரங்களை கொடுத்தேன். வரங்களை, கிஃப்ட்ஸ கொடுத்தேன் நான். வரங்களை கொடுத்தேன். வரங்களை கொடுத்தேன். அப்போ அவனிடத்தில் இருள் இல்லை. அவனிடத்தில் வெளிச்சம் மாத்திரம்தான் இருந்தது. வெளிச்சம் மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் அவனுக்குரிய விஷயத்தில் அவன் சுயநலமாக மாறிவிட்டான். சுயநலமாக மாறிவிட்டான். என் மேலே பொறாமைப்பட்டான். என் மேலே பொறாமைப்பட்டான். பொறாமைப்பட்டு எனக்கே சேலஞ்ச் செய்ய ஆரம்பித்து விட்டான். சேலஞ்ச் செய்ய முதல்ல அவன் செய்தது சேலஞ்ச். சேலஞ்ச் செய்ய ஆரம்பித்து விட்டான். இதை தெரிந்து கொண்ட நான், இதை புரிந்து கொண்ட நான், இதனுடைய காரியங்கள் தெரிந்த நான் அவனை சபித்து தள்ளிவிட்டேன். ஏனென்றால் என்னுடைய இடத்தை யாராலையும் பிடிக்க முடியாது. என்னுடைய இடத்தை யாராலும் பிடிக்க முடியாது. ஆதியும் நானே, அந்தமும் நானே. ஆல்பா ஒமேகா நானே. நானே ஏகோவா தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறேன். ஏகோவா தேவன் அப்படி என்றால், ஏகோவா தேவன் அப்படி என்றால் அண்ட சராசரங்களை படைத்தவர். ஏகோவா தேவன் அப்படி என்றால் அண்ட சராசரங்களை படைத்தவர். ஏகோவா தேவன் என்றால் அண்ட சராசரங்களை படைத்தவர். இப்படியாக என்னுடைய நாமம் எங்கும் தொனிக்கப்படுகிற நாமம். அவன் என்னுடைய இடத்தை பிடிக்க முடியாது. எனக்கு மேலே இருக்க முடியாது. நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே. என்னுடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது. ஏனென்றால் அது மிக உயர்ந்த இடம். மிக உயர்ந்த இடம்.
அந்த இடத்தை நான் கொடுக்க முடியாது. அநேக காரியங்களை படைத்த தேவன் நான். அந்த ஒரு மாற்றத்தை யாருக்கும் நான் கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? ஐ அம் தி கிரியேட்டர். ஐ அம் தி கிரியேட்டர் ஆஃப் எவ்ரிதிங். How can another person can take the throne or take the place? I will be the one. I will be the one forever, 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 forever. Everything is under my control. Everything is under my control. I have the responsibility. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் வேற ஒரு காரியத்தை சொல்ல இருக்கிறேன் என் அன்பு பிள்ளைகளே. பாருங்க, ஒரு மகனுடைய அப்பா இருக்கிறார்கள். மகனுடைய அப்பா, அந்த மகனுடைய அப்பாவுக்கு தான் தெரியும் மகனுடைய காரியங்கள் அத்தனையும். மகனுக்கு எவ்வாறு செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அனைத்தும் அந்த தகப்பனாருக்கு தெரியும். அந்த தகப்பனாருடைய இடத்தை வேற ஒரு மனிதன் நிரப்ப முடியாது. வேற ஒரு கிரீச்சர், படைப்புகள் நிரப்ப முடியாது. வேற ஒரு இடத்தை நிரப்ப முடியாது. ஏன்னா அவர்தான் அப்பா. நீங்க நினைக்கலாம், ஏன் அந்த இடத்தை யாரும் பிடிக்க முடியாது? ஏன் அந்த இடத்தை யாரும் பிடிக்க முடியாது? அதுக்கு தான் இந்த உதாரணம். என்னுடைய இடத்தை யாரால பிடிக்க முடியும்? என்னை விட ஹையர் ரேங்கிங் இருந்தாதான் பிடிக்க முடியும். There is no one except me. Except me. There is no one. அப்படின்னும் பொழுது இவன் பிடிக்க நினைத்தால் எல்லாம் அழிந்துவிடும். எல்லாம் அழிந்துவிடும். பல கோடி மக்கள் என்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவன் அந்த இடத்தை பிடிக்க நினைத்தான். பாதாளத்தில் விழுந்தவன். பாதாளத்தில் விழுந்தவன். அவன்கிட்ட இருக்கிற வல்லமை, அவனுக்கு நான் கொடுத்த ஒரு சில வரங்களையும் வல்லமைகளையும் பிடுங்கிதான் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அவனுக்கு கொடுத்து, அவன் தூதனாய் இருக்கும் பொழுது நான் அவனுக்கு கொடுத்தது ஒரு சின்ன வல்லமை. அந்த சின்ன வல்லமையை வைத்து இப்படி செய்கிறான். அதை நான் பிடுங்கிதான் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று புரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என் அன்பு பிள்ளைகளே. இப்போ என்னுடைய இடத்துக்கு நீங்க வர வேண்டும். என்னை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் என்ன அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வரணும். அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கிடைக்கணும். அவங்களுக்கு ஒரு வல்லமை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு இடத்துல கூட சாத்தான் அந்த இடத்தை நிரப்பிவிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு இடம் இருக்கிறதா, அது உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயமா இருக்கும். மிகவும் ஒரு பிடித்த விஷயம். அது எனக்கு பிடிக்கலை என்று சொன்னால், இப்படியேப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நான் தீர்க்கதரிசிகள் மூலியமாக வெளிப்படுத்துவேன். அவங்க விட்டுவிட சொல்லுகிற காரியங்களை விட்டுவிடும் பொழுது, இப்படியாக நான் அவங்களுக்கு தரிசனம் கொடுப்பேன். இதனுடைய கான்செப்ட் புரியணும். உங்களுக்கு பிடிக்குது, எனக்கு பிடிக்கல. அதை நீங்க விடும் பொழுது என்னை பார்க்க முடியும். என்னை பார்க்க முடியும். என்னை பார்க்க முடியும். என்னை தரிசிக்க முடியும். முதலாவது, என்னுடைய அபிஷேக வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கான முதல் படி என்ன? பாவத்தை விட்டுவிட வேண்டும். பாவத்தை விட்டுவிட வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே. பாவத்தை விட்டுவிட வேண்டும். பாவத்தை விட்டுவிட வேண்டும். பாவத்தை விட்டுவிட வேண்டும். இப்படி செய்யும் பொழுது என்னை தரிசிக்க முடியும். என்னை தரிசிக்க முடியும். தரிசிக்க முடியும். தரிசிக்க முடியும்.
அதுக்கு என்னுடைய அக்கினி மிக மிக முக்கியம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய அக்கினி நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அக்கினி நிரப்பப்பட வேண்டும். உங்களுடைய சரீரத்தை அக்கினி ஆட்கொள்ள வேண்டும். அப்போ ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தின் வழியாக தான் இந்த ஒரு அப்பா, மகன் என்ற உறவுக்கான ஒரு விஷயம் நடக்கும். நேரம் ஒதுக்காவிட்டால் ஜெபம் செய்ய முடியாது. நேரம் ஒதுக்காவிட்டால் இது கிடைக்காது. இப்படியாக நீங்க நிற்கும் பொழுது, தூங்கும் பொழுது, எந்திரிக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, சாப்பிடும் பொழுது, எந்த வேலைகள் செய்தாலும், அங்க என்னுடைய நாமத்தை உச்சரித்து, என்னை வரவேற்று, இப்படியாக வரவேற்க வேண்டும். அப்பொழுது நான் அங்கு அசைவாடுவேன், அசைவாடுவேன், அசைவாடுவேன். என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, அசைவாடுவேன். நான் உங்களை எப்படி அழைக்கிறேன்? பிள்ளைகளே. உங்களை எப்படி அழைக்கிறேன்? இது நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உங்கள ஒரு சர்வன்ட் மாரி ட்ரீட் பண்ணலையே. நான் உங்கள அடிமை ஆட்கள் மாரி ட்ரீட் பண்ணலையே. நான் எப்படி அழைக்கிறேன்? என் அன்பு மகளே என்று அழைக்கிறேன். என் அன்பு மகனே என்று அழைக்கிறேன். இப்படியாக நான் அழைத்துக் கொண்டு இருக்கிறேன். இப்படியாக நான் அழைத்துக் கொண்டிருக்கிறேன். அன்பு மகளே, அன்பு மகனே, என் பிள்ளைகளே என்று அழைக்கிறேன். என் பிள்ளைகளே என்று அழைக்கிறேன். அப்படி என்போது, எனக்கிட்ட இருக்கிற வரங்களையும், வல்லமைகளையும் இப்படியாக இவ்வாறு நான் பகிர்ந்து கொடுக்க இருக்கிறேன். அப்பாவுடைய சொத்து யாருக்கு? பிள்ளைக்கு. அப்பாவுடைய சொத்து யாருக்கு? பிள்ளைக்கு. இப்படி அன்பு பிள்ளைகளே என்று அழைக்கிற தேவனோடு கூட இறுக பற்றிக் கொள்ளும் பொழுது, என் மேல இருக்கிற நற்கந்தம் உங்க மேலேயும் வீசும். என் மேல இருக்கிற நற்கந்தம் உங்கள் மேலேயும் வீசும். எனக்குள்ள காணப்படுகிற கனிகளும் உங்களுக்குள்ள காணப்படும். உங்களுடைய நற்கிரியைகள், நீங்க செய்கிற காரியங்கள், நீங்க செய்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு பிரியமான காரியங்கள். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன் இந்த வேலையில. எனக்கு எது ரொம்ப சந்தோஷம் கொடுக்க தெரியுமா? என்னை குறித்து பிறருக்கு சொல்லுவது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். என்னை குறித்து பிறருக்கு சொல்லிக் கொடுப்பது. என்னுடைய காரியங்களை எடுத்து சொல்லிக் கொடுக்கிறது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும் என் அன்பு பிள்ளைகளே. என்னுடைய சந்தோஷம், எனக்கு ஒரு சந்தோஷம் உங்கள் மூலியமாக கிடைக்குது என்று சொன்னால், நீங்க ஆசிர்வதிக்கப்பட்ட கூட்டமாய் மாறிவிடுவீர்கள். உங்கள் மூலியமாக எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது என்று சொன்னால், ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறி விடுவீர்கள் என் அன்பு பிள்ளைகளே. என் அன்பு பிள்ளைகளே. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இப்படியாக பரிசுத்தமாய் மாற வேண்டும். என்னுடைய அக்கினியை பெற்று, என்னுடைய அக்கினியை வைத்து இப்படியாக அனுதினம் என்னை நோக்கி பார்க்க வேண்டும். என்னுடைய அக்கினி இல்லாமல் எந்த பாவத்தையும் உங்களால விட முடியாது. என்னுடைய அக்கினி இல்லாமல் எந்த ஒரு பாவத்தையும் உங்களால தள்ளி வைக்க முடியாது. ஒரு நாள் திருப்பி அதை செய்திருவீங்க. அப்போ என்னுடைய அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாகத்தோடு கேட்க வேண்டும். தாகத்தோடு கேட்கிறவன், தாகத்தோடு கேட்கிறவனுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்களா? தண்ணி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்களா? பரமபிதாவாகிய நான் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, பரிசுத்தமாய் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, நான் அவங்களுக்கு தரிசனம் கொடுப்பேன். உங்களுடைய ஆவி இப்படியாக
என்ன இன்வைட் பண்ணுகிறது. நான் உங்களுக்கு செவி கொடுக்கிறேன். தட் இஸ் வாட் இஸ் ரிட்டன் ஆஸ் வாக் இன் ஸ்பிரிட், ப்ரே இன் ஸ்பிரிட். நான் ஆவியாய் இருக்கிறேன், பரிசுத்த ஆவியாய் இருக்கிறேன். மாம்சம், மாம்சத்துக்குரிய செயல்கள் இவ்விதமாக அழிக்கப்பட வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, அழிக்கப்பட வேண்டும். அப்படி அழிக்கும் பொழுது, மாம்சத்துக்குரிய காரியங்கள் அழிக்கப்படும் பொழுது, நான் தேவாதி தேவன் என்று சொல்லி உங்களுக்கு புரிய வரும். I will become more real. I will become more real. They can see me. They can see me. Your spiritual eyes will get opened. The spiritual activation will be into the next level. You can see on your own eyes. இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். டெலிபோர்டேஷன், என்னுடைய பகுதிகள், என்னுடைய டைமென்ஷன்ஸ், நான் இருக்கிற இடங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். நீங்க இருக்கிற பகுதி, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி, இந்த பூமி ஒரு சின்ன பிளானட். என்னுடைய கரத்தில் இருக்கிற பிளானட். என்னுடைய கைக்குள்ள ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிற ஒரு பூமி இது. ஸ்பெரிக்கல் ஷேப். I am showing this vision to Jabapriya right now. She can see my hand and a spear on my hand. She can see my hand and a spear, and above the spear there is a light. There is a light. என்னுடைய ஒளி இப்படியாக அவள் பார்த்து கொண்டு இருக்கிறாள். என்னுடைய ஒளி இப்படியாக அவர் பார்த்து கொண்டு இருக்கிறாள். எப்படி காணப்படுகிறது அவளுக்கு? சின்ன ஸ்பியர். அப்போ சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளோ விண்மீன்கள் இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெருசு. அத்தனையும் நான் உண்டு பண்ணினேன். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய நினைவுகளுக்கும் மேலான காரியங்கள் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய கிரியேஷன். இப்படியாக என்னுடைய அக்கினியின் வழியாக தான் உங்களுக்கு விடுதலை. என்னுடைய அக்கினியின் வழியாக தான் உங்களுக்கு பாதுகாப்பு. என்னுடைய அக்கினியின் வழியாக தான் உங்களுக்கு புது வாழ்வு. ஏனென்றால் என்னுடைய சிரசின் மேல் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சூரியனை படைத்த தேவன் சூரியனை விட 1000 மடங்கு என்னுடைய சிரசின் மேல் இருக்கிற அக்கினுடைய பவர். அதை தெரிந்தும் சாத்தான் அவனுக்கு பொறாமை. ஒரு சில பேர்களுக்கு பொறாமை இருக்குதுல்ல. இவங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க, நான் ஃப்ரிட்ஜ் வாங்கணும். இவங்க கார் வாங்கிட்டாங்க, நான் கார் வாங்கணும். பொறாமை பிடித்தவர்களாய் மாறுகிறார்கள் மனிதர்கள். சாத்தானுடைய தந்திர திட்டங்கள் இப்படியாக மனிதனிடத்தில் வந்து மனிதனை கெடுத்து என்னிடம் இருந்து பிரித்து செல்ல வேண்டும். இதுதான் சாத்தானுடைய காரியங்கள். அதற்காகவே சாத்தான் மனிதனுக்கு உபத்திரவங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறான். என்னுடைய அக்கினியை பயன்படுத்த வேண்டும். நான் உங்களுக்காக சிந்தின இரத்தத்தை பயன்படுத்த வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, இரத்தத்தினால விடுதலை இருக்கிறது. என்னோட ரத்தத்துக்கு எப்படி ஒரு வல்லமை இருக்கிறது? அக்கினியினாலதான். அக்கினியினாலதான் என்னுடைய ரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, ஆதியிலே நான் அக்கினியாய் இருந்தேன். ஆதியிலே அக்கினியாய் இருந்தேன்.
அசைவாடி கொண்டிருந்தேன். அக்கினி இஸ் நத்திங் பட் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட். அக்கினி இஸ் நத்திங் பட் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட். அசைவாடி கொண்டிருந்தேன். அசைவாடி கொண்டிருந்தது. அசைவாடி கொண்டிருந்தேன். அசைவாடி கொண்டிருந்தேன். வார்த்தை, வார்த்தை, வார்த்தையாய் மாறினது. வார்த்தை மாம்சமாய் மாறினது. மாம்சமாய் மாறினதுதான் நீங்க இப்பொழுது சுதந்திரமாக என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய ஒரே பேரான குமாரன் யேசுவா. என்னுடைய ஒரே பேரான குமாரன் யேசுவா. ரிபி கப கப கபா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். என்னுடைய ஒரே பேரான குமாரன் யேசுவா. இப்படியாக உங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். உங்க மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, முதல் படி உங்களுடைய பாடியை சுத்திகரிக்கும் பொழுது இப்படியாக என்னுடைய அபிஷேக வல்லமையை அனுப்பி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்டதான அபிஷேக வல்லமையினால் நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு செகண்ட் கணக்கு கூட கிடையாது. உங்களுடைய ஸ்பிரிட் என்னிடத்தில் வர்றது, ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு செகண்ட் கணக்கு கூட கிடையாது. இப்படின்னு ஒரு சொடக்கு, ஒரு செகண்ட், அந்த சொடக்குக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்பிரிட் என்னிடத்தில் வந்துடும். இதுதான் டெலிபோர்டேஷன். டெலிபோர்டேஷன் என்னுடைய பகுதிகளுக்கு வர்றது எப்படி வருது? நாட் ஈவன் அ செகண்ட். நாட் ஈவன் அ செகண்ட். உங்களுடைய சரீரத்தை எனக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். எனக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். நாட் ஜஸ்ட் பிலீவிங் அலோன். விசுவாசிக்கிறது மட்டும் கிடையாது. விசுவாசத்தோடு கூட உங்களுடைய சரீரத்தை காணிக்கையாக கொடுக்க வேண்டும். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காணிக்கையாக என்னிடத்தில் கொடுக்கும் பொழுது நான் என்னுடைய வல்லமையை வைத்து அப்போ உங்க சுய விருப்பம் சாக வேண்டும். காணிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சுய விருப்பம் சாக வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, சுய விருப்பம் சாக வேண்டும். இப்படியாக சுய விருப்பம் சாகும் பொழுது நான் உங்களுடைய உடம்பை ஆட்கொள்ளுவேன். நீங்க அநேக நேரங்களில் நினைக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார், இது எப்படி உணர வேண்டும்? எப்படி உணர? கனிகள்னால உணர முடியும். கனிகள், கனிகள்னால உணர முடியும். அதுக்கு தான் சொல்றது, உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் அத்தனையும் என்னிடத்தில் கொடுக்க வேண்டும் என் பிள்ளைகளை. கனிகள்னாலதான், கனிகள்னாலதான் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட முடியும். கனிகள்னாலதான். கனிகள். ஜெபிக்கிறீர்களா? பிறருக்காக, பிறருக்காக வருத்தப்படுறீங்களா? பிறர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பிறருக்கு உதவி செய்யறீங்களா? உங்களுக்கு நீங்க செய்யறது அது கிடையாது. பிறருக்காக, பிறருக்காக. இதுதான் ஊழியம். பிறருக்காக, பிறருக்காக, பிறருக்காக. பிறருக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க? பிறருக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க? பிறருக்கு என்ன செய்திருக்கிறீங்க? இதுதான் கனிகள். நான் எப்படி இருக்கிறேன்? உங்களை படைத்திருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்மை தீமை புரிய வைத்துக் கொண்டு இருக்கிறேன். இதுதான் நீதியின் பாதை. நீங்களும் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். ஒரு மகன் தப்பு செய்யறான்னா சொல்ல வேண்டும், போதிக்க வேண்டும் என் பிள்ளைகளை. ஒரு மகன் தப்பு செய்யறான், குடிக்கிறான், அருவருக்கிற காரியங்கள், அவனை குடி ஆட்கொண்டுட்டு இருக்குது. நான் ஆட்கொள்ளல, குடி ஆட்கொண்டுட்டு இருக்குது. அப்படி என்று சொன்னால் போதிக்க வேண்டும் என் பிள்ளைகளை. நீதியின் பாதை, எவ்வாறு நான் நன்மை செய்கிறேன் அப்படி என்று சொல்லி சிந்திக்க வேண்டும். அந்த நீதியை நீங்க செய்யும் பொழுது உங்களால புரிந்து கொள்ள முடியும், நான் உங்களுடைய சரீரத்தை ஆட்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி.
புரிந்து கொள்ள வேண்டும். பிறருக்காக 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 என்ன செய்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு நீங்களே கெடுதி செய்ய முடியாது. அதெல்லாம் அத விட்டுடுங்க. கனிகள் நிறைந்தவர்கள் என்று சொன்னால், பிறருக்காக என்ன செய்திருக்கிறீங்க? பிறருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஒரு மகனுடைய சரீரத்தில், ஒரு மகனுடைய சிரசில் அபிஷேகம் இருக்குது என்று சொன்னால், அவன் பிறருக்காக ஜெபிப்பான். பிறருக்காக ஜெபிப்பான். இந்த ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வல்லமையை கேட்டு பெற்றுக்கொள்ற பிள்ளைகளை மாறுவீர்கள் என்று சொன்னால், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்பது ஒரு பரலோக நியமம். அபிஷேக வல்லமையை குடுங்கன்னு என்கிட்ட கேட்கணும் நீங்க. இந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். வரப்போற நாட்கள் எல்லாம் கொடூரமான நாட்களாய் இருக்கும். கொலை ஆங்காங்கே ஏற்கனவே கொலைலாம் இருக்குது. இன்னும் இதை விட நிறைய ஜாஸ்தியா இருக்கும். கொலைகள் 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 எங்க பார்த்தாலும் அசிங்க காரியங்கள். என்னுடைய அக்கினி இல்லாம உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னுடைய அக்கினியை வைத்துதான் அனைத்து காரியங்களும் செயல்படுத்த முடியும், பிழைக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னது, ஒரு செகண்ட் கூட கிடையாது. அதுக்கு முன்னாடி உங்க ஸ்பிரிட் என்னுடைய ரெய்ம்ல என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த வேலையில இப்போ இந்த மெசேஜ் கொடுக்கிற அந்த வேலையில என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படிங்கிறதுக்குள்ள இதுதான் டெலிபோர்டேஷன். அப்போ உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இப்படியாக ஒன்று சேர்ந்து காணிக்கையாக மாறும் பொழுது, காணிக்கை இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சர்மனை நீங்க திருப்பி திருப்பி நான் கொடுக்கிற காரியங்களை திருப்பி திருப்பி இது யூடியூப்ல போட்டதுக்கு அப்புறமும் கூட இதை திருப்பி திருப்பி நீங்க கேட்கும் பொழுது நான் பேசின காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாய் விளங்கும். காணிக்கையாக கொடுக்க வேண்டும். இதை விட ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு இருக்கா உலகத்துல? அது ஒரு பொக்கிஷம். உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை காணிக்கையாக எனக்கு கொடுக்க வேண்டும். காணிக்கை அப்படிங்கிறது எப்படி கொடுப்பீங்க? அப்படியே போட்டுருவீங்க. சுத்தமா அப்படியே போட்டுருவீங்க பெட்டியில. அதன காணிக்கை. அப்போ உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை எனக்கு காணிக்கையாக கொடுக்கும் பொழுது உங்களுடைய சுயம் சாக வேண்டும். உங்களுடைய சுயம் செத்தால் நான் அங்க அசைவாடுவேன். இன்ற தினத்திலிருந்து ஒப்பு கொடுங்கள். உங்களுடைய சுயம் சாக வேண்டும் என் அன்பு பிள்ளைகளே. சுயம் செத்தால் அங்க விடுதலை உண்டு. சுயம் செத்தால் அங்க விடுதலை உண்டு. சுயம் சாக வேண்டும், சுயம் சாக வேண்டும், சுயம் சாக வேண்டும். என் தேவனுக்காக நான் என்ன செய்தேன்? என் தேவனுக்காக என்ன செய்தேன்? இப்படி நீங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு பதில் இருக்கிறது. அவருக்காக நான் என்ன செஞ்சேன்? அவரை குறித்து சொன்னேனா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னை குறித்து பிறருக்கு சொல்லுவதுதான் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம். நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இதை ஒண்ணு செஞ்சு பாருங்க. அழைப்பு இருக்கிற பிள்ளைகள் மாத்திரம்தான் செய்யணும்னு அவசியமே கிடையாது. அழைப்பு இருக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும், நிச்சயமா செய்ய வேண்டும். அழைப்பு இல்லாத பிள்ளைகளும் என்னை குறித்து சொல்ல வேண்டும். வேற ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறீங்கன்னா என்னை குறித்து சொல்ல வேண்டும். வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு நடந்தது ஏராளம். 1000 நன்மைகள் பெற்றவர்கள் 1, 2 பெண்டிங் இருக்கிறத வச்சு கர்த்தர் கொடுக்கலன்னு சொல்லிடக்கூடாது. 1000 நன்மைகள் பெற்ற பிள்ளைகள் இப்படியாக சொல்ல வேண்டும். பரலோக நியமம். இது ஒரு பரலோக நியமம். பரலோக நியமம். என்னை குறித்து பிறருக்கு சொல்றது, பறைசாற்றுது, இது பரலோக நியமம். கேளுங்கள் கொடுக்கப்படும். பரலோக நியமம். 10ல் 1 பங்கு ஆபிரகாம் வழியாக நான் கொண்டு வந்தேன். ஆபிரகாம் வழியாக கொண்டு வந்தேன். நான் அவனுக்கு கொடுத்ததில் 10ல் 1 பங்கு. இல்லாவிட்டால் சாத்தான் உங்க இடத்திலிருந்து பிடுங்குவான். அந்த 10ல் 1 பங்கு எனக்கு வரவில்லை என்று சொன்னால் சாத்தான் உங்க இடத்திலிருந்து பிடுங்கி நாசம் செய்ய இருக்கிறான். ஏன் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், எனக்காக என்ன செய்தீர்கள் என்று வரும் பொழுது இந்த காரியங்கள் வரும். எனக்கான 10ல் 1 பங்கு கொடுத்தீர்களா? அது வரும். என்னை குறித்து பிறருக்கு சொன்னீங்களா? இது வரும். கேட்டீங்களா? நல்ல காரியம் நடக்கிறதுக்கு கேட்டீங்களா? இது வரும்.
நியாய தீர்ப்பு அப்போ இது அத்தனையும் கேட்கப்படும். ஜட்ஜ்மெண்ட் அப்போ இது அத்தனையும் கேட்கப்படும். எனக்கென்று என்ன செய்தீர்கள்? உங்களுக்கென்று நான் ஜீவனை கொடுத்தேனே. எனக்கென்று என்ன செய்தீர்கள் என்று சொல்லி, இதை நான் நியாயம் விசாரிப்பேன். ஓ, தேவ ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கிறேன் உங்கள் மத்தியில். நியாயம் விசாரிப்பேன். எனக்கென்று என்ன செய்தீர்கள்? என்ன செய்தீர்கள்? உங்களுக்காக நொறுக்கப்பட்டேனே, எனக்காக என்ன செய்தீர்கள் என்று சொல்லி நிச்சயமாகவே நியாயம் விசாரிப்பேன். பசியில இருந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்களா? சாப்பாடு செய்து கொடுத்தீங்களா? உங்ககிட்ட 2 இருந்தது 1 கொடுத்தீங்களா? எனக்கு சேர வேண்டிய பங்கு கொடுத்தீங்களா? உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறேனே. இது நியாயம் விசாரிக்கப்படும் நிச்சயமாகவே. நியாயம் விசாரிக்கப்படும். அநேக பேர் கிண்டல் கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கென்று என்ன செய்தீர்கள்னு ஒரு டாபிக் வரும்பொழுது, இது அத்தனையும் நியாயம் விசாரிக்கப்படும் என் அன்பு பிள்ளைகளே. என்னை குறித்து பிறருக்கு சொன்னீங்களான்னு கேட்பேன் நானு. நன்றாக சிந்திக்க வேண்டும். நன்றாக சிந்திக்க வேண்டும். ஓ, உங்களுடைய காணிக்கை என்னவா இருக்க வேண்டும்? ஆவி, ஆத்மா, சரீரம். உங்களுடைய சுய விருப்பம் செத்து, ஆவி, ஆத்மா, சரீரம் அனைத்தும் காணிக்கையாக எனக்கு போடும் பொழுது, உங்களுடைய சரீரத்தை யார் ஆட்கொள்ள முடியும்? அக்கினி ஆட்கொள்ள முடியும். அந்த அக்கினின் வழியாக உங்களுக்கு விடுதலை இருக்கிறது. அந்த அக்கினின் வழியாக உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அந்த அக்கினின் வழியாக உங்களுக்கு ஏற்படுகிற தீங்கு விலகி போக இருக்கிறது. அந்த அக்கினியின் வழியாக உங்களுக்கு இருக்கிற நோய் நொடிகள் சரியாக இருக்கிறது. ஏனா, என்னுடைய சிரசின் மேல் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. Without the Holy Spirit, there is no universe, there is no world, there is no human being, there is nothing without Holy Spirit. Without Holy Spirit. Why? Because I am a spirit. I am a spirit. என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும். தகப்பனாருடைய பிள்ளைகள் தகப்பனாருடைய பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க பரலோகத்துக்கு வர முடியும். பரலோக வாசல் திறக்கப்படும் என் அன்பு பிள்ளைகளே. பரலோக வாசல் திறக்கப்படும். பரலோக வாசல் எப்பவுமே எப்படி இருக்கும் தெரியுமா? ஃபுல்லா ஓபன்ல இருக்காது. ஹாஃப் ஓபன்ல தான் இருக்கும். Some spirits, they will try to enter, come, but I will close the door. Not everyone is allowed inside the heaven. Flesh should be purged completely. Flesh only along with the spirit. If the spirit is very obedient, if the spirit is very presentable and pleasurable in the eyes, in my eyes, if the spirit is very pure, if that soul is very pure, only that soul can enter the kingdom of God. Everyone is taking in a different way. விசுவாசிக்கிறவன் பரலோக ராஜ்யம் நிச்சயம். You will be saved for sure if you are believing me. But Yeshua should submit you unto me. Yeshua is a main, Yeshua will play a main role. He will submit. This person is very good. This person is pure. He will submit you unto me. And then only I will open the door for you. The heavenly door will be opened for you. Not all can enter the heaven. So, you have to, நீங்க இப்படியாக உங்களுடைய சரீரத்தை, உங்க மாம்சத்துக்குரிய சுய விருப்பத்தை சாகடித்து என்னுடைய சித்தத்தின்படி நிறைவேறுகிற பிள்ளைகளாய் மாறும் பொழுது, ஓ, நான் என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இதுதான் ஃபில்டர் ஆகப்படும். ஃபில்டர் ஆகப்படும். இப்படியாப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜட்ஜ்மெண்ட்டையே நான் கேன்சல் பண்ணிடுவேன்.
என்னுடைய நியமங்களை ஃபாலோ பண்ற பிள்ளைகளுக்கு, நான் சொல்ற காரியங்களை கேட்கிற பிள்ளைகளுக்கு, பிரியமான காரியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை நிச்சயம். விடுதலை நிச்சயம். எரி நரகத்தை அவங்களால சிந்திக்க கூட முடியாது. பரலோகத்துக்கென்று முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதே நரகத்துக்கென்று முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லாரும் என்டர் ஆக முடியாது. Punishment will be given for those who sin continuously without having a fear of God. Who is sinning continuously, definitely they will be entering hell for sure. நன்றாக சிந்திக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே. நான் ஏகோவா தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஏகோவா தேவன் என்றால் அண்ட சராசரங்களை படைத்த தேவன். அண்ட சராசரங்களை படைத்த தேவன். சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லிவிட்டேன். செய்ய வேண்டிய காரியங்களை செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதம் என்றால் பரலோகத்துக்குரிய வாழ்க்கையும் சேர்த்துதான் ஆசீர்வாதம். நல்ல வஸ்திரம் போடுறது ஆசீர்வாதம் அல்ல. நல்லா சாப்பிடுறது ஆசீர்வாதம் அல்ல. நித்திய ஜீவனுக்கென்று போகிறதா உண்மையான ஆசீர்வாதம். என் அன்பு பிள்ளைகளே, நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் இதை விட அழகா இருக்கும். இப்ப நீங்க இருக்கிறது அழுக்கு நிறைந்த இடம். இதை விட பயங்கரமா இருக்கும் பரலோகம். பரலோக தரிசனத்தை பாற்ற பிள்ளைகளிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அவங்க பூமிக்கு வர்றதுக்கே பிடிக்காது அவங்களுக்கு. அவ்வளோ அழகா இருக்கும் பரலோகம். அந்த ஸ்பிரிட் நடுநடுங்க வேண்டும். அந்த ஸ்பிரிட் ஒபீடியண்டாக இருக்க வேண்டும். அந்த ஸ்பிரிட் இப்படியாக சுய விருப்பத்தை சாகடிக்க வேண்டும். சுய இச்சைகளை சாகடிக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, சுய விருப்பத்தை சாகடிக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறேன் இந்த காலை வேளையில். சுய விருப்பத்தை சாகடிக்கும் பொழுது என்னை தரிசிக்க முடியும். என்னை தரிசிக்க முடியும். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அசைவாடி கொண்டிருக்கிறார். கனி நிறைந்த பிள்ளைகளை மாறுவீர்கள் என்று சொன்னால் என்னை தரிசிக்க முடியும். கனி நிறைந்த பிள்ளைகள், பரிசுத்த கனிகள், பரிசுத்த கனிகள். இப்படியாக நான் உங்க மத்தியில் இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நாங்க எம்மாத்திரம் அப்பா காலை வேளையில இப்படியாக கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓ, அமேசிங், அமேசிங், அமேசிங். கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அமேசிங் வேர்ட்ஸ், லவ்லி வேர்ட்ஸ். ஓ, இதுக்கு மேல என்ன வேணும் எங்களுக்கு? உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய அழகுக்கு முன்னாடி எதுவுமே தோத்து போகுமே ஆண்டவரே. Amazing, wonder, you're a wonderful God. Oh, wonderful, wonderful, wonderful. எதுவுமே நிற்க முடியாது. எப்படி வரணும், எப்படி தரிசிக்கணும், என்ன பண்ணா தரிசிக்க முடியும், என்ன செய்யணும், என்னெல்லாம் நடக்கும். ஓ, இதுக்கு மேல என்ன? அதுதான் நினைச்சேன். என்னை விட யார் இந்த தலைப்புக்கு ஒழுங்கா சொல்ல முடியும்? நானே இதை கொடுக்குறேன்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நான் இப்போ உணர்றேன். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூப்பா ஆண்டவரே. உங்களுக்காக நான் ஜீவனை கொடுத்தேனே, எனக்காக என்ன செய்தீர்கள் என்று நான் கேட்பேன். அந்த கேட்கிற மாதிரி நாங்க இருக்கக்கூடாதப்பா. என்ன செய்தீங்கன்னு கேட்கிற மாதிரி நாங்க இருக்கக்கூடாது. செய்திருக்கணும், நாங்க செய்து முடிச்சிருக்கணும். ஓ, தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். எதிர்பார்க்கவே முடியாது கர்த்தர் எப்படி பேசுவார். அன்பு வார்த்தைகள், அழகு வார்த்தைகள், திருத்துகிற வார்த்தைகள்.
இப்படிதான் ஒரு தகப்பன் இருக்க முடியும். கண்டிப்பு செய்கிற தகப்பன், அன்பு செலுத்துகிற தகப்பன், அரவணைக்கிற தகப்பன். இப்படியாக தான் இருக்க முடியும் ஒரு தகப்பன். இதை விட பியூட்டிஃபுல் சர்மன் நான் கேட்டது இல்லப்பா. ஐ have felt the fire in my spirit, absolute fire in my spirit. Thank you Jesus. Thank you Jesus. கொடா கொடி நன்றி அப்பா. அழகு தெய்வம், சௌந்தர்ய தெய்வம் பா. எந்த சாத்தா பா, யாரும் உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியும்ப்பா. ஆதியும் அந்தமும். ஓ, யூ ஆர் த பிகினிங் அண்ட் யூ ஆர் த எண்ட். இதுல அவன் பொறாமப்பட்டு உங்க இடத்தை பிடிக்கிறதுக்கு எப்படி சாத்தியம்? ஓ, இந்த பூமி நீங்க காட்டின தரிசனம் மெசேஜ்ல இவ்வளவு சின்னதா இருக்கு. அதோடைய ஸ்பியர், உங்களை கை இப்படி இருக்கு, அந்த ஸ்பியர் இவ்வளவு சின்னதா இருக்கு, அந்த பூமி இவ்வளவு சின்னதா இருக்குப்பா. அப்ப நான் எவ்வளவு பெரிய தேவன். இப்போ ஒரு தரிசனத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். உயரமா நின்று கொண்டு இருக்கிறார். கையில சின்ன ஸ்பியர் எர்த்த வச்சு கொண்டு இருக்கிறார். ஓ, அந்த எர்த்துக்குள்ளதான் இப்ப நம்மலாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஓ, மைட்டி ஜீசஸ், மைட்டி யெஷுவா, மைட்டி காட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ் ஃபார் யோர் பிரசன்ஸ், ஃபார் யோர் பிரசன்ஸ். யூ ஆர் கோயிங் டு டூ மைட்டி திங்ஸ். யாரெல்லாம் நீங்க சொன்ன மாதிரி காணிக்கையாய் அவங்க சுய விருப்பத்தை சாகடித்து ஆவி ஆத்மா சரீரத்தை காணிக்கையாக போடுகிறார்களோ அவர்களுக்கு நீங்க நன்மை செய்கிற தேவனாய் மாற போறீங்க. அப்பதான் தெரிய போகுது ஏசப்பா யாரு. they will know who is the real Jesus. ரியல் ஜீசஸ் யாருன்னு அப்ப புரியும். கர்த்தர் அசைவாடி இருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறது என்னுடைய ஸ்பிரிட் இந்த வேளையில. My abdomen is overflowing with joy. My heart is overflowing with joy because I feel the real Jesus inside me. I feel the real joy inside me. கர்த்தர் கொடா கொடி நன்றி. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அசைவாடி கொண்டு இருக்கிறார். கர்த்தாவே உமக்கு நன்றி. உங்களுடைய காரியத்தை நாங்க சரியா செய்யும் பொழுது எங்களுடைய காரியத்தை நீங்க மாற்றுவீங்க. எனக்கு நிறைய முறை சொல்லியிருக்கீங்க, நீ என்னுடைய வேலை செய்யறல, உன் வேலையை நான் பார்த்துக்குவேன். பா, இதை விட ஒரு சொக்க தங்கமான வார்த்தை என் தேவன் சொக்க தங்கம் என்று சொல்லி அந்த வார்த்தையில் நிரூபிப்பார். எப்படி நிரூபிக்கிறார்? என்னுடைய வேலையை நீ செய்யற, உன்னுடைய வேலையை நான் பார்த்துக்குவேன். பாப்பா பாப்பா, யாராவது சொல்ல முடியுமா? கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு வார்த்தைகள், கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கு வார்த்தைகள். கொடா கொடி நன்றி ஆண்டவரே. ஓ, இஃப் யூ ஃபீல் ஜீசஸ் இஸ் ரியல், தென் இதை விட என்ன வேணும் உலகத்துல? தேவையில்லாத இன்பங்கள் இச்சைகள் விலகி இயேசுதான் உங்களுக்கு போதையா இருக்க வேண்டும். இயேசுதான் உங்களுக்கு இன்பமாய் இருக்க வேண்டும். இயேசுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும், நிரந்தர சந்தோஷத்தை. எந்த ஒரு வஸ்திரம், எந்த ஒரு ஆகாரம், எந்த ஒரு இடமும் உங்களுக்கு எதுவும், even the sexual urges, people carrying sexual urges, it cannot refill. The glory of God is very big. It is a mighty thing. All the sexual urges should be purged. Your body should be purged so that you can see the real Jesus. You can feel the real Jesus. Hallelujah. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இல்ல எந்த டவுட்டுமே கிடையாது. தேங்க்யூ ஜீசஸ். கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய பாதத்தில் தருகிறோம். எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் தருகிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. நாங்க கேட்க மறந்தது அனைத்தும் உடைய
பாதத்தில் தருகிறோம். எங்களை சுற்றி வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய அக்கினி ஜுவாலைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. நீங்க சொன்னது போல அக்கினியும் உம்முடைய ரத்தத்தையும் நாங்க ஓ பயன்படுத்த வேண்டும் அனுதினம். அப்படி செய்யும் பொழுது எங்களுக்கு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஏன்னா நீங்க அக்கினியா இருந்தீங்க ஆதியில. அந்த அக்கினியை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே விடுதலை, விடுதலை, விடுதலை. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு நினைக்கும் பொழுது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்க ஃபிங்கர் டிப்ப கூட தொட முடியாது சாத்தானால. I have felt this. God used to say, உன்னுடைய சுண்டு விரல கூட தொட முடியாது. யாரு சொல்லுவா? இப்படி ஒரு அழகு சொற்களை யாரு சொல்ல முடியும்? தேவன் ஒருவர், யெகோவா தேவனை தவிர, யெகோவா தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், யெகோவா தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை புகழ்ந்து பாடுவேன். இதை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபத்திலே வைத்து ஜெபிக்க வேண்டும். உங்களை புகழ்ந்து பாடுவேன்னு சொல்லும் பொழுது சாத்தான் பறந்து போக இருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, சாத்தான் உங்களை பார்த்து நடுநடுங்கி போக இருக்கிறான். சாத்தான் பயப்படுவான், பறந்து போவான். எங்க கர்த்தரை புகழப்படுகிறான், எங்க கர்த்தருடைய புகழ இருக்கிறதோ அங்க சாத்தான் வயிறு எரிஞ்சு போவான். இதுதான் இதனுடைய ஃபார்முலா. தேவன் பெரியவர், அவரை போற்றி புகழும் பொழுது சாத்தான் பறந்து போக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. ஒரு சாதாரண ராஜாவுக்கு 2 பக்கம் விசிறிட்டு இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ராஜா. நம்ம ராஜா பெரிய ராஜா, யூத ராஜசிங்கம். அப்ப என்னெல்லாம் நம்ம அவருக்கு செய்யணும், என்னெல்லாம் பண்ணணும்? ஜஸ்ட் இமேஜின். இதுதான் வெற்றிக்கான சக்சஸ், வெற்றிக்கான அடையாளம். அவரை திருப்தி செய்யும் பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டு. அவரை திருப்தி செய்யும் பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டு. இததான் நீங்க கையில எடுக்க வேண்டும். ஓ, என் தேவன் எனக்கு அழைப்பு கொடுத்து நடத்தினால நான் இப்ப சண்டே சர்வீஸ் நடத்தி கொண்டிருக்கிறேன். இல்லப்பா, என்னால சண்டே சர்வீஸ் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா ஆண்டவரை துக்கப்படுத்துறோம். அழைப்பு இருக்கிறதா? செய்ய வேண்டும் ஊழியம். ஆண்டவர் பிறருக்கு சொல்றாரா? செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே உயர்த்த இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கேட்க மறந்ததெல்லாம் உடைய பாதத்தில் தருகிறோம். உம்மை மாத்திரம் உயர்த்தி எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் சொல்லி நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். எனக்கு இருக்கிறதுல இன்னைக்கு ஐ ஃபெல்ட் மோர் ஃபயர் அண்ட் மோர் பீஸ்ஃபுல், மோர் ஜாய் இன் மை ஹார்ட். ஐ கேனாட் டிஃபைன் தட். வெரி வெரி அமேசிங். கர்த்தர் மிகவும் நல்லவர். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Father, for all your grace and for all your love. Thank you, Jesus.